வீட்டிலேயே எளிமையாக பீஸா செய்வது எப்படி? ஒரு கப்பில் மைதா அல்லது கோதுமை மாவு, சிறிது உப்பு, சிறிது சர்க்கரை, கொஞ்சம் ஈஸ்ட் மற்றும் வெந்நீர் சேர்த்து பிசையவும். அதன் பின் மூடி 1 மணி நேரம் பதப்படுத்தவும். 2 தக்காளியை அரைத்து அதில் பூண்டு, விழுது, உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து சிறிது எண்ணெயில் வதக்கி பீஸா சாஸ் செய்யவும். பதமாக இருந்த மாவை உருட்டி பீஸா தட்டில் வைக்கவும். மாவின் மேல் தயார் செய்த சாஸை நன்கு பரப்பிவிடவும். மேலே வெங்காயம், மிளகாய், தக்காளி துண்டுகளை மற்றும் சீஸ் ஆகியவற்றை மேலே தூவவும். அதன் பின் 180°C காய வைத்த ஓவனில் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை சீஸ் உருகும் வரை வேக வைக்கவும். ஓவன் இல்லையெனில் தடிமான பாத்திரத்தில் மூடி சாதாரண அடுப்பில் வேக வைக்கலாம். பீஸா வெந்ததும் அதை வெட்டி சூடாக பரிமாறவும். மேலே சிறிது கற்பூரவள்ளி பொடியினை தூவிவிட்டால் சுவை கூடுதலாக இருக்கும்.